சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் போர் வேகமாக சூடுபிடிக்கும் போது போர் மிக வேகமாக நகர்ந்து வருகின்றது என தெரிவித்த ட்ரம்ப், ஈரானி பயங்கரவாத நாடு என்றும் பிராந்திய பாதுகாப்பிற்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடையில் அமெரிக்கா தனது நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் ஏவுகணை மற்றும் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஈரான் முழுவதும் ஏற்பட்டு தாக்குதல்கள் காரணமாக 3.2 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் அதிகரித்து பல பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. அடுத்து முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான கார்மோஸ் ஜலசந்தையினை ஈரான் மூடியுள்ளமையால் இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கும் எண்ணெய் சந்தைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் சவுதி அரேபியா 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி வான்வழி பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை மத்திய துபாயில் வான்வழி தாக்குதலுக்கு இடையில் ஈராக்கில் பிரான்ஸ் படையினரின் ஒரு வீரர் உயிரிழந்துள்ளார். இதற்கிடையில் ஈரானுக்கு தரைப்படைகள் அனுப்ப தேவையில்லை, ஆனால் இந்த மோதல் இன்னும் சில வாரங்கள் தொடரலாம் என்ற கருத்து. மொத்தத்தில் அமெரிக்கா ஈரான் மோதல் மத்திய கிழக்கை தாண்டி உலக அரசியல், பொருளாதாரம், மனிதாபிமான சூழ்நிலை மற்றும் எரிசக்தி சந்தை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த போர் தற்போது மிக வேகமாக நகர்ந்து வருகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் மேற்கு ஆசியா முழுவதும் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், ஈரானின் செயல்பாடுகள் பிராந்திய பாதுகாப்பிற்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அந்த நாடு பயங்கரவாதம் மற்றும் வெறுப்பை ஊக்குவிக்கும் நாடு எனவும் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் கொண்டு ராணுவ நடவடிக்கைகளால் ஈரான் தற்போது பெரிய விலையை செலுத்தி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் இந்த மோதல் பல நாடுகளை நேரடியாக அல்லது மறைமுகமாக பாதித்து வருவதால் உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகளில் கூடுதல் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மோதல் தொடர்ந்து நீடித்தால் அது விரிவடைந்து பெரிய பிராந்திய போராக மாறும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழலுக்கு இடையில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தனது நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களை ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள டிராப் ஃபேர்ஃபோர்ட் விமான தளத்தில் நிலைநிறுத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படையின் B-1B லைன்ஸ் மற்றும் B-52 ஸ்டார்டோ ஃபோர்ட்ரஸ் என்ற நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஈரானின் ஏவுகணை உள்கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமான நடவடிக்கை அமெரிக்கா தலைமையிலான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி எனப்படும் பெரிய ராணுவ முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெறுகின்றது. இந்த நடவடிக்கையின் நோக்கம் ஈரானின் ஏவுகணை திறன், ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்துவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த மோதல் பிராந்திய பாதுகாப்பு நிலையை மேலும் பதற்றமாக மாற்றியுள்ளது. ஈரான் முழுவதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து கொடிய தாக்குதல்களை நடத்தி வருவதால் கட்டாய இடம்பெயர்வு அதிகரிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த மோதலின் விளைவாக சுமார் 3.2 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு கட்டாயமாக இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. குறித்த அறிக்கையின்படி கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்போர் தொடங்கியதிலிருந்து 6 லட்சம் முதல் 1 மில்லியன் ஈரானிய குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பிற்காக நாட்டின் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பெரும்பாலான மக்கள் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற பெரிய நகரங்களில் இருந்து வடக்கு மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கு தப்பி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. UNHCR அதிகாரி அயோகி இடோ கூறுகையில், போர் நீடித்தால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இது மனிதாபிமான உதவி தேவைகளை மிக அதிகமாக உயர்த்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானிய அதிகாரிகளின் தகவலின்படி நாடு முழுவதும் நடைபெற்ற அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள் ஈரானின் அரசியல் தலைவர்கள், ராணுவ மற்றும் அணு உள்கட்டமைப்புகளை குறிவைத்தவை என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளன. ஆனால் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தளங்கள் தாக்கப்பட்டுள்ளன என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் துணை சுகாதார அமைச்சர் அலி ஜபாரியன் கூறுகையில்,
தாக்குதல்களால் 30க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் சேதமடைந்துள்ளன என்று உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாக இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி நீர்வழியை ஈரான் மூடியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திலும் எண்ணெய் சந்தையிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானில் நடைபெற்ற கொடிய ஏவுகணை தாக்குதலில் 170க்கும் மேற்பட்டு பள்ளி குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் உலகளவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து இது நமது மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் திகிலுடன் சிந்திக்க செய்ய வேண்டும் என்று அமெரிக்க செனட்டர் ரபேல் வார்னாக் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவரும் மத போதகருமான அவர் இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளை குற்றம் சாட்டிய நிலையில் சம்பவத்தின் உண்மை நிலை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் அவர் குழந்தைகளின் மரணத்திற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் எளிதாக புறக்கணிக்கும் தலைவர்களை கொண்டு ஒரு தேசத்திற்கு தார்மீக சீர்திருத்தம் தேவை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானிய குழந்தைகளும் கடவுள்களின் குழந்தைகளை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரானில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து விளக்கம் கேட்டு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு கடிதம் எழுதிய 40 ஜனநாயக கட்சி செனட்டர்களில் வார்னாக் ஒருவராக உள்ளார். அந்த கடிதத்தில் தெற்கு ஈரானில் மினாப் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் சுமார் 170 பள்ளி மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து முழுமையாக விளக்கம் கோரப்பட்டுள்ளது. ஈராக்கில் அமெரிக்காவின் ஒரு எரிபொருள் நிரப்பும் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதாக வெளியான தகவல்களுக்கு பிறகு ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அமெரிக்காவை விமர்சித்து சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் தனது பதிவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் விரிவாக்க கனவுகளை முன்னெடுக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் அமெரிக்க குடும்பங்களின் மகன்களையும் மகள்களையும் தியாகம் செய்கின்றார் என்பதை அமெரிக்க மக்கள் அறிய தகுதியானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் அவர் பாலியல் குற்றச்சாட்டுகளால் சர்ச்சைக்குரியவராக இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் குறித்து குறிப்பிடும் ஒரு கேஸ்டக்கையும் சேர்த்திருந்தார். இந்த கருத்து அமெரிக்க ஈரான் மோதல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான அரசியல் வார்த்தை போரையும் வெளிப்படுத்துகின்றது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் பறந்து 4 ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படையினர் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இந்த ட்ரோன்கள் நாட்டின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறியப்பட்டதுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அவை அளிக்கப்பட்டதாக விளக்கினார். சமீப காலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் சவுதி அரேபியா தனது வான்வழி பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் மத்திய துபாய் வான்வழி தாக்குதல் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதன் பின்னர் நகரில் உள்ள ஒரு கட்டடத்தின் முகப்பில் சிறிய சேதம் ஏற்பட்டது என்று துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய துபாய் நகரில் இன்று நிதி மையத்தில் ஏற்பட்ட வெடிப்புகள் கட்டிடங்களை உலுக்கியதாகவும் பெரிய புகை மேகம் எழுந்ததாகவும் AFP நிருபர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நகரத்தின் முக்கிய சாலையான ஷேக் சயீத் சாலையின் திசையிலிருந்து சைரன் ஒலி எழுந்தது. ஈரான் பொருளாதார நிறுவனங்களை தாக்கும் என்று அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து துபாயின் நிதி மட்டத்திற்கு அருகே வியாழக்கிழமை ஒரு ட்ரோன் விழுந்தது. இதனால் சில நிறுவனங்கள் ஊழியர்களை வெளியேற்றின. ஆனால் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதல் ஏவுகணையால் நடந்ததா அல்லது ட்ரோனின் மூலம் ஏற்பட்டதா என்பது தொடர்பில் இன்னும் தகவல் வெளியிடப்படவில்லை. ஈராக்கின் எர்பில் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு வீரர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த வீரர் எர்னாட் பிரஜென்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் சேசர் ஆல்பென்ஸின் 7வது பாட்டாளியன் படைப்பிரிவின் தலைமை வாரண்ட் அதிகாரியாக இருந்தார். மெக்ரோன் வெளியிட்டு அறிக்கையில் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது படை தோழர்களுக்கும் பிரான்ஸ் நாட்டின் முழு அன்பும் ஒற்றுமையும் செலுத்துகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஈராக்கில் பிரெஞ்சு படையினரின் இருப்பு பயங்கரவாதத்திற்கு எதிரான சர்வதேச நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் ஈரானில் நடைபெறும் போர் இதுபோன்ற தாக்குதல்களை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானுக்கு அமெரிக்க தரைப்படைகள் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரகாம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய மோதல் இன்னும் சில வாரங்கள் தொடரக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்த மோதல் இன்று முடிவடையும் என்று நான் நினைக்கவில்லை என்று குடியரசுக் கட்சி செனட்டர் வாஷிங்டன் டிசியில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் இந்த ராணுவ நடவடிக்கையின் நோக்கம் ஈரான் மீண்டும் தனது ஏவுகணை திறனை உருவாக்க முடியாதபடி தடுப்பதும் அமெரிக்காவை தாக்கும் திறனை குறைப்பதும் என்று விளக்கினார். அதே நேரத்தில் ஈரான் அணுசக்தி
திட்டங்களுக்கு மீண்டும் திரும்ப முடியாதபடி தடுப்பதே முக்கிய இலக்காக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மோதல் இன்னும் சில வாரங்கள் தொடரக்கூடும், அதன் பின்னர் நிலைமையை மதிப்பீடு செய்வோம் என்று தனது வெளிநாட்டு கொள்கை கருத்துக்களால் பரவலாக அறியப்படும் கிரகாம் தெரிவித்தார். இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.